பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாளிலே நாம் அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு ஜெபிக்க வேண்டும் என்பது வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அதை குறித்து தான் இந்நாளிலே பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன். பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அப்படியே அமைதியாக இருக்கலாகாது, சும்மா இருக்கலாகாது, எனக்கு நான் இருக்கலாகாது. வரட்டும், வெந்ததை சாப்பிடும், விதி வந்த சாவும் இல்லை. அப்படி இருக்கக்கூடாது. அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். மறுபடியும் படிக்கிறார். அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஒரு தேசத்தை, ஒரு ஊரை, ஒரு வீட்டை, ஒரு 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 குடும்பத்தை, ஒரு நபரை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை என்ன பண்ணக்கூடாதான்? அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது, எனக்கென்னான்னு இருக்கக்கூடாது. அவரே என்ன பண்ணிடக்கூடாது? அமர்ந்திருக்க விடக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எனக்கென்னான்னு சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்போமானால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போது ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம், ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம். அது எந்த வேலையோ, சமைக்கிற வேலையோ, சாமான் தேய்க்கிற வேலையோ, அல்லாட்ட கவர்மெண்ட் வேலையோ, இல்லை பெரிய கலெக்டர் வேலை, எந்த வேலையோ அவங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு போய் ஆக வேண்டும். நான் என் இஷ்டத்துக்கு தான் வருவேன், நான் கேட்குறதா நீங்கள் தரணும்னு சொன்னால் எந்த ஓனரும் எந்த எஜமானியும் என்ன பண்ண மாட்டாங்க? தரமாட்டாங்க. பிரியமானவர்களே, அதே போல் நாம் அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு அவரை என்ன பண்ணிடக்கூடாது? அமர்ந்திருக்க விடாதிருக்க வேண்டும். நம்ம எனக்கு என்னான்னு சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் சம்பாத்தியை நம்ம என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. நேரத்துக்கு போக வேண்டும். நேரத்துக்கு வேலைக்கு போய் செஞ்சு சம்பாதிச்சாதான் பணம் நம்ம கரத்தில் வரும். அதே போல் அவரிடத்தில் கேட்காமல் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம புகழ்ச்சி ஆக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கை நன்மையானது பார்க்கிறதுக்கும் நம்ம அவரை என்ன பண்ணிடக்கூடாது? அமர்ந்திருக்க விடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, பாருங்கள் வசனம் இங்கே, அவர்கள் சந்ததியானது ஜாதிகள் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், உங்கள் பரம்பரை, உங்கள் ஜனங்கள் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும், அநேக ஜனங்கள் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் செபித்து பெற்றுக்கொண்ட, புகழ்ச்சி பெற்றுக்கொண்ட, வெற்றியை பெற்றுக்கொண்டிருக்கிற, ஜபத்தில் ஜெயித்த பெற்று இருக்கிற உங்களை பார்க்கிற யாவரும் உங்களை பார்க்கிற அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். நாம் ஜெபிக்காமல் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, நம் தேசம் எங்கே போய்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? இன்றைக்கு அநேகரோட வாயில் வருகிற வார்த்தை, இது கடைசி காலம். இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் நன்மையான ஈவுகளை எப்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமில்லை, கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி
கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். மறுபடியும் வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் நியாயத்தை விரும்பி கொள்ளை பொருளினால் இடப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோடு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அப்போது உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அந்த கிரியை எப்படி இருக்கணுமா? உண்மையாக இருக்க வேண்டாமா? அப்போ அவர் நித்திய உடன்படிக்கை நமக்கு செய்கிறவராக இருக்கிறாராம். பிரியமானவர்களே, அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோட அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, விடுதலை வருகிறது, சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது. யாருக்கு? அமர்ந்திருக்க விடாதபடிக்கு, நீ அமைதியாக இல்லாதபடிக்கு இருக்கும் பொழுது, நீ அமைதியாக இருக்காதபடிக்கு, அவர் அமர்ந்திருக்க விடாதபடிக்கு கேட்கும் பொழுது, நீங்கள் சியோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். பூமி எல்லாம் இருக்கிறது யாருன்னா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். என்ன தெரியும், எனக்கு பூமி எல்லாம் இங்கே தான் முடியுதுன்னு சொல்லுங்கள், நான் பார்க்குறேன் எந்த இடம்ட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளையிடப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் நம்மளை பார்த்து சொல்லுவாங்களாம். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளையிடப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த வருஷ கடைசியில் இருக்கிறீங்க. அவரை அமர்ந்திருக்க விடாதீர்கள். நீங்கள் சும்மா இருக்காதீங்க. நீங்கள் எனக்கேதான் இருக்காதீங்க. அவரை எப்போ நான் வரட்டும் வந்து கொடுக்கட்டன்னு நீங்கள் விட்டு விடாதபடிக்கு, அவரை அமர்ந்திருக்க விடாதபடிக்கு நீங்கள் அவரை அன்போடு விடாமல் கேட்பீர்களானால் அவர் வந்து உங்களுக்கு ரட்சிப்பை தந்து உங்களோட தேவன் இருக்கிறார் என்று, உங்கள் சந்ததியோட கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி அநேக பேர் சொல்லுகிறது உங்கள் காதுகள் கேட்கும்படி செய்வாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.